ஏன்டா தப்பு பண்ணிட்டு திமுறா இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு ஜேக்லின் கத்துன்னு கத்துறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து 5 டீம் இருந்ததுல ராணுவுக்கு அடிபட்டவனே இப்ப 4 டீம் ஆயிருச்சு. அதாங்க மஞ்சரி தனியா இருப்பாங்கன்ட்டு முத்து தீபக்கோட சேர்த்து விட்டுட்டாங்க. சேர்த்து விட்டா என்ன ஆகும்? கல் யாட்ட அதிகமா இருக்கும். மஞ்சரிட்ட ஏற்கனவே கொஞ்சம் கல் இருக்கு, பாய் பசங்க கொஞ்சம் திருடிட்டாலும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காங்க. முத்து தீபக்டையும் கொஞ்சம் கல் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் கல் சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து பவர்ஃபுல் டீம் ஆயிட்டாங்க. இப்ப கல்ல கோபுரமா பெருசா அடுக்கி வச்சுட்டாங்க. ஆனா அவங்க அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அடிச்சுக்கல. ஏற்கனவே நிறைய கல் வச்சிருந்த ஜெஃப்ரி, அன்சிதா, பவித்ரா அவங்களுக்கும் ஐயோ நிறைய கல் இருக்கே அவங்ககிட்ட அப்படின்ட்டு வந்து நேத்தே புலம்புன ஜாக்லின் டீமான ரஞ்சித், ரயான் இவங்க தாங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னம்னா, நேத்தே பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாரு, கிடைக்கிற கல்ல வச்சு கோபுரமா கெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்டும் சொன்னாங்க, பசர் பெல் அடிக்கல யாரு கல்லு கம்மியா இருக்கோ அவங்க வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிருந்தாங்க. ஜாக்லின் நேரத்துல இருந்து என்ன பண்ணாங்க, தான் கல்ல விட அடுத்தவன் கோபுரத்துல எத்தனை கல் இருக்கு அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதான் அவங்களுக்கு 17 கல் இருக்கு, 18 கல் இருக்கு அப்படின்னாங்கல்ல. இன்னைக்கு ஜெஃப்ரி அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணா, ஒரு கல்லை வந்து அந்த கோபுரம் அடுக்கி அது உள்ளுக்கு மறைச்சு வச்சுட்டான் போலுக்க. அதை வந்து ரயான், ரஞ்சித், ஜாக்லின் இவங்க டீம் பார்த்துட்டாங்க. ஏய் கல்லை மறைச்சு வைக்காடா, டே என்னடா இப்படி ஆடுற, போங்காட்டம் ஆடுற அப்படின்ட்டு கத்துன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தூக்கி வெளியில வைக்கிறான். வெளியில வச்சதுக்கு அப்புறமே வந்து நீங்க இப்படி திருட்டுத்தனமா ஆடுறதுக்கு ஆடாமே இருந்துருக்கலாம்டா அப்படின்ட்டு வந்து ஜாக்லின், ரஞ்சித், ரயான் இவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க போல. இப்படி இருக்க ஜெஃப்ரி என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் நீங்க சொன்ன உடனே நாங்க வெளியில எடுத்து வச்சிட்டீங்களா, அதுக்கப்புறமே எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு உடனே முத்து அங்க இருந்து வந்து நீ யார் பேசுறீங்களோ அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதே தான் ரஞ்சித் சாரும் சொல்றாரு. ரஞ்சித் சார் சொல்லல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நீங்க பேசக்கூடாது நான் சொல்ல, நீங்க சொன்ன உடனே நான் எடுத்து வச்சிட்டேன்ல அதைத்தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அன்சிதா அந்த இடத்துல கத்ததான் செஞ்சாங்க. அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்ன உடனே அவன் வெளில எடுத்து வச்சிட்டான்ல, எவ்வளவு நியாயஸ்தே பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை பார்த்து நம்ம தலைவர் விசால் அவர் வந்து பஞ்சாயத்தை தீர்க்காரு. ஏ நீ அமைதியாரு, ஏ நீ அமைதியாரு, ஏ நீ அமைதியாரு, ஏ நீ அமைதியாரு அப்படின்னு பண்ணிருப்பா போலுக்க. அதான் ஜாக்லின் சைடு பயங்கரமா கத்திருப்பாரு போலுக்க. யார் ரயான்ட்ட, அந்த பக்கம் பவித்ரா சைடும் அன்சிதா சைடும் ஏ நீ அமைதியா இருங்க, அமைதியா பேசுங்க அப்படின்னு மெதுவா பேசிருப்பான் போலுக்க. அதை பார்த்து ஜாக்லின் ஒருத்தவங்களை பார்த்து பயங்கரமா கத்துற, இன்னொருத்தவங்களை பார்த்து பொறுமையா சொல்ற, அது ஏன் அப்படின்னு மாதிரி வந்து ஜாக்லின் கத்துறாங்க. ஆனா விஜய் விசால் 2 பக்கமுமே கத்து கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறான். நீங்க பதிவு பண்ணணும் பதியாதீங்க அப்படின்ட்டு வந்து அன்சிதா கத்துற மாதிரி கத்துறாங்க. உடனே ஜாக்லின் வந்து தப்பு பண்ணிட்டு நீ திமுறா பேசுறேல அப்படிங்கிற மாதிரி வந்து ஓவரா சவுண்ட் விடுறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து பெரிய ஃபயர் லாட்டாலும் சின்ன சின்ன ஃபயர் அங்கங்க வெடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.